அண்டை நாடுகளுடனான விவகாரம், இந்த ரூபாய் நோட்டு அச்சடிக்கிறது, அப்புறம் இராணுவம் சார்ந்த இந்த விஷயம், இது 3-4 விஷயங்களை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிரைவேட்டுக்கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இந்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாகவே இருக்குது. அதனால தான் நம்மக்கிட்ட விமானம் இல்லை. இராணுவத்தை ரயில்வேவை பிரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க இவங்க. ரெண்டாவது, இராணுவத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பிரைவேட்டைஸ் வரப்போகுது. அதனுடைய முன்னோட்டமாகத்தான் இந்த 4 வருஷத்துக்கான அக்னிவீர் திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் தான் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு. உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் நம்ம கையெழுத்து போட்ட பிறகு இந்த 2025 இந்த நாடு எட்டி இருக்கக்கூடிய இடம் இதுதான். மீதி எல்லா தொழிலையும் தனியார்ட்ட கொடுக்கணும்ட்டாங்க. மைன்ஸ் மினிஸ்ட்ரியிலலாம் அந்த துறையில் அனுபவம் இல்லாதவர்களுக்கு கொடுத்த வரலாறே கிடையாது. ஆனால் அந்த துறையிலேயே இல்லாதவர்கள், அவர்கள் அயல் நாட்டவர்களாக இருந்தாலும் கொடுக்கலான்ற ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கொடுக்க தொடங்கிடுச்சு இந்தியன் கவர்மெண்ட். ஆனால் இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் மாநில சுயாட்சி உரிமை குறித்த ஒரு முழக்கத்தை முன்வைத்திருக்கிறாங்க. இது எந்த அளவிற்கு இது எடுபடக்கூடிய ஒன்று? இன்னைக்கு ஒரு வேற எந்த காலத்தையும் விட இப்போதுதான் தேசிய இனங்கள், தேசிய இன தாயகங்கள், அதுக்கு மாநிலம்னு அரசமைப்பு சட்டத்துல குறுக்கி பேர் வச்சிருக்காங்க. அந்த தேசிய இன தாயகங்கள் தங்களுடைய அரசு உரிமையை கேட்டு வலியுறுத்தி பெற வேண்டிய சூழல் என்பது இப்பதான் அதிகரிச்சிருக்கு. இப்ப நீங்க சொன்னது மாதிரி இந்த உலகமயம், தாராளமயம், இதுவும் ஒரே இடத்தில் அதிகாரங்கள் அனைத்தும் குவிவதும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பானது. ஒரே இடத்துல மட்டும் லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்தை ஒரே சிங்கிள் மார்க்கெட்டா அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் உலக முதலாளிகளுக்கு தேவை. அதுக்கு இசைவாகத்தான் எல்லா அதிகாரங்களையும் டெல்லியில குவிச்சுக்கிட்டு இருக்கிறது என்பது ஒரு பொது போக்காக இருக்கு. ஐயா, உங்களோட இதுல வால்யூம் இருக்கு போல தெரியுது. அதை கொஞ்சம் சவுண்ட குறைச்சிட்டு நீங்க பேச முடியுமா? ஒரு இது இல்ல, டிவில ஒண்ணும் இல்ல, நான் நேரடியாக டேப்ல தான் பேசுறேன். வேற ஏதாவது. அதனால இது இப்ப எனக்கே கூட எக்கோ கேக்குது. அதுல வேற ஏதாவது ப்ராப்ளம். இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, அந்த இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாகிற போது அதை வரைவு அளித்த அம்பேத்கரே சொல்றார், சரி இது கூட்டாட்சி அல்ல, கூட்டாட்சியினுடைய சில தன்மைகள் உள்ள ஒற்றை ஆட்சி. சரி, ஏன் அது கூட்டாட்சி இல்லை என்பதற்கான அடையாளங்கள் 2-3 சொல்றாரு. ஒன்று, ஒற்றை குடியுரிமை. கூட்டாட்சியில் என்ன இருக்கும்னா, அந்தந்த மாநிலம் இப்ப சொல்றோம்ல, அந்த தேசிய தாயகங்கள், அந்த தேசிய இன தாயக அரசுக்கு குடியுரிமை வழங்க சிட்டிசன்ஷிப் ரைட் என்பது இருக்கும். சிட்டிசன்ஷிப் கொடுக்கிற ரைட் என்பது இருக்கும். அமெரிக்காவில தான், அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல என்ன இருக்குது, நீங்க மாகாணத்துல குடியுரிமை வாங்கிக்கலாம். அந்த மாகாணத்தில் பெறக்கூடிய குடியுரிமையின் அடிப்படையிலேயே அந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய குடிமக்களா அவர் ஆகுறாங்க. சரி, அந்த மாதிரியான உரிமை கிடையாது. ஒன்று. இரண்டாவது, தனித்த அதிகாரம் உள்ள உச்ச நீதிமன்றம் அந்த மாநிலத்துக்கு கிடையாது. இதெல்லாம் வைத்து இது நம்ம ஒரு ஒற்றையாட்சி, ஆனா கூட்டாட்சியினுடைய சில தன்மைகள் உண்டு என்பதுதான் அம்பேத்கர் சொன்னாரு. அன்னையிலிருந்தே இந்த பிரச்சனை இருக்கு. எப்ப அதனுடைய முழு வடிவம் வருதுன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் செயலுக்கு 1950ல மொழி வழி மாகாணங்கள் என்பது கிடையாது. மொழி வழின்னா தேசிய இன வழி, ஒவ்வொரு மொழி இனங்களுக்கும் தனித்தனி தாயகம் என்பது வரலாறு தொட்டு இருக்கிறது. அதற்கான உரிமை வேண்டும், அதிகாரம் வேண்டும் என்ற போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அதுதான் உண்மையிலேயே சுதந்திர போராட்டத்தினுடைய வளர்ச்சி நிலையே அதுதான். அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, கீழ்நிலை மாகாணங்களுக்கு வாக்குரிமை கொடுப்பது, அரசாங்கம் அமைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை கொடுப்பது வெள்ளைக்கார காலத்திலே தொடங்கினதுக்கான காரணம் இப்படியான ஒரு செய்தி தான். எனவே அந்த உரிமை போராட்டம் வந்ததுக்கு பிறகு, மொழி அடிப்படையில மாநிலங்களை சீரமைக்கணும் வந்த பிறகு 1956ல நவம்பர் 1ஆம் தேதி கிட்டத்தட்ட பெரும்பாலான மாநிலங்கள் மொழி அடிப்படையில தாயகங்களாக உருவாக்கப்பட்டன. அப்ப மொத்த இந்தியாவுடைய பேஸே மாறி போச்சு. அந்த தருணத்திலேயாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தை உண்மையான கூட்டாட்சியாக மாத்திருக்கணும். ஆனா மாறாக எதிர் திசையில தான் போச்சு. மேலும் மேலும் அதிகார குவிப்பை நோக்கி தான் போச்சு. அதனுடைய ஒரு உச்ச நிலை நடந்த பிறகு வேற வழி இல்லாமல் எல்லா இடங்களிலுமே இந்த மாநில உரிமை குரல் ஒலிக்குது. ஆனா இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் முன்மொழிந்து நிறைவேற்றி இருக்கிற இந்த தீர்மானம் இருக்குது இல்ல, இது ஒரு நாடகமான தீர்மானம்.
ஏன் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா 1971 ராஜமன்னார் குழு அறிக்கையை இதே சட்டமன்றத்துல இவங்களுடைய அப்பா முதலமைச்சரா இருக்கும் போது முன் வச்சு அத அன்னைக்கு மேலவை இருந்துச்சு. அன்றைக்கு சட்டமன்ற மேலவையில் எம்எல்சி குழுவினுடைய தலைவராக அந்த சபாநாயகராக இருந்த மாப்போசியினுடைய பேச்சு, அந்த ராஜமன்னார் குழு அறிக்கையின் மீது மாப்போசியினுடைய பேச்சு வரலாற்று சிறப்புமிக்க பேச்சு. இதையெல்லாம் வைத்து ஒட்டுமொத்தமான தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அந்த தீர்மானம் என்பது என்ன? மாநில சுயாட்சி தீர்மானம் இவங்க சொல்றாங்கல்ல, அந்த தீர்மானம் நிறைவேற்றிய பிறகுதான் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அதிமுக ஆட்சியை 356 படி கலைக்கிற அதிகாரம் கூடாதுன்னு ராஜமன்னார் குழு அறிக்கை இருக்குது. அதை தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சியை கலை என்று இதே கலைஞர் போய் மனு கொடுத்தார். அதே போல இன்றைக்கு இந்த தீர்மானத்தை முன்மொழியும் போது அவர் சொல்றாரு காவல்துறை அதிகாரம் போச்சு, கல்வி அதிகாரம் போச்சுன்னு. உண்மைதான். அந்த காவல்துறை அதிகாரம் என்ன ஏன்னு இப்ப வந்திருக்கிறாங்கல்ல, மாநிலத்துக்கு தான் காவல்துறை அதிகாரம் இருந்துச்சு. இந்திய அரசாங்கத்தினுடைய சிபிஐன்னு ஒண்ணு உருவாக்குற போது கூட சிபிஐ இங்க தமிழ்நாடு உள்ள வரணும்னா தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்றால் தான் வர முடியும். அப்படிதான் இருந்துச்சு. ஆனா என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு ஒண்ணு உருவாக்கலாம். இப்ப மோடி கவர்மெண்ட் தான் உருவாக்குனாங்க. அதை உருவாக்குகிற போது அதை ஆதரித்து வாக்களித்தவர்கள் திமுக. ராஜமன்னார் குழு அறிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றிய திமுக. ஜிஎஸ்டி இப்ப பேசுறாரு. இப்ப இந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சு மு க ஸ்டாலின் ஜிஎஸ்டி பத்தி பேசுறாரு. இந்த ஜிஎஸ்டியை எதிர்த்தவர் ஜெயலலிதா, ஆதரித்து வாக்களித்தவர்கள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அவ்வளவுதான். அதனால இவர்கள் ராஜமன்னார் குழு அறிக்கைக்கு நிறைவேற்றிய பிறகும் என்ன செய்தார்களோ அதைத்தான் இவர்கள் செய்வார்கள். இப்போது ஏற்கனவே இருந்ததை விட இந்திய அரசாங்கத்தினுடைய ஒடுக்குமுறைகள் அதிகரிச்சிருக்குது. இயல்பாக மொழியின உணர்வு என்பது அதிகரிச்சிருக்குது. அதுல இருந்து அந்த இளைஞர்களுடைய கவனத்தை திருப்புவதற்கு ஏதோ தானும் மாநில சுயாட்சி விவகாரம் கேட்டேன் அப்படிங்கிறதுக்கான இதுக்கு இன்னைக்கு நீங்க அவர்களே முன்மொழியும் போதே சொல்றாரு. ராஜமன்னார் குழு அறிக்கை இருக்குது, மாப்போசி அதன் மீது அந்த தீர்மானத்தின் மீது பேசிய மிக விரிவான அற்புதமான அறிக்கை இருக்கு. அதன் பிறகு சர்க்காரியா கமிஷன் போட்டாங்க. இந்த இந்திய மாநில உறவுகள் பற்றி பேசுறதுக்கான சர்க்காரியா கமிஷன் போட்டாங்க. அதனுடைய பரிந்துரை இருக்கு. நீதிபதி பூஞ்சி தலைமையில 1994 போட்டாங்க. அதனுடைய அறிக்கை இருக்கு. அதற்கு தவிர வெவ்வேறு மாநிலங்கள்ல அதை பத்தி அறிக்கைகள் இருக்கு. அதன் பிறகு தமிழ்நாட்டிலேயே கூட இந்த காஷ்மீருடைய ஃபரூக் அப்துல்லாவிலிருந்து தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் என்.டி. ராமராவ் உட்பட எல்லாரும் கலந்து கொண்ட ஒரு மதுரையில் நடைபெற்ற மாநில சுயாட்சி மாநாட்டினுடைய அறிக்கை, கூட்டறிக்கை, ஒரு கான்க்ளேவ் அறிக்கை என்பது இருக்கிறது. சரி, இவ்வளவும் போய் வச்சுக்கிட்டு இப்ப நீங்க இவரு குரியன் தலைமையில ஒரு குழுன்னு சொன்னாங்க. அது ஒரு 6 மாசத்துல இடைக்கால அறிக்கை, 2 வருஷம் கழிச்சு இறுதி அறிக்கை அப்படிங்கறதெல்லாம் என்னன்னா சும்மா படம் காட்டுறவன். உண்மையில் இவர்களுக்கு அதுக்கு இருந்துச்சுன்னா ஏற்கனவே இருக்கிற அறிக்கையினுடைய அடிப்படையிலேயே நேரடியா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும், செயல்பாட்டுக்கு போக முடியும். அவர்களுக்கு அது தைரியம் இல்லை. நான் தைரியம் இல்லைங்கிறது இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. கல்வி உரிமை மாநிலத்திலிருந்து போயிடுச்சு, அதை மீட்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு அவர் பேசுறாரு. ஆனால் மோடி அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டம், இன்னைக்கு தேசிய கல்வி திட்டம் போட்டிருக்கிறார்ல, அந்த கல்வி திட்டத்தினுடைய எல்லா விஷயத்தையும் பள்ளி கல்வியிலிருந்து கல்லூரி கல்வியிலிருந்து நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறாரு ஸ்டாலின். இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டேன் கடிதம் எழுதியவங்க தான் இந்த ஆட்சி. பின்னால அது மும்மொழின்னு வந்ததுக்கு பிறகு வேற சிக்கலான பிறகு அதை நாங்கள் மாற்றேன்னு சொன்னாங்களே தவிர இது நான் முதல்வன் திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம், இது எல்லாமே மோடியினுடைய கல்விக் கொள்கையில் இருக்கிறது தான். அதை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த 4 years கிரெடிட், 4 years டிகிரி கோர்ஸ் என்று பல்கலைக்கழகத்தில் ஐயா ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும்தான். ஐயா, நான் முதல்வன் திட்டம் கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய திட்டம் கிடையாதுங்க. அது இந்தியாவிலேயே வேற எந்த ஸ்டேட்லயுமே இல்லாத ஒரு திட்டம் சார். அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அது வேற எங்கேயுமே கிடையாது. அது அதனால அது இல்லை. ரெண்டாவது, நீங்க சொல்லக்கூடிய இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது அது கோவிட் காலத்துல உருவாக்கப்பட்டது. அந்த திட்டம் என்ன கொஞ்சம் அனுமதிங்க. நான் அப்போ பார்லிமெண்ட்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுனது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வகுப்பு வாரியாக மாநில அளவில் கல்வி தொலைக்காட்சி தொடங்குறேன்னு தான் சொன்னாங்க. இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தொடங்கப்பட்ட திட்டம். அது இப்ப நடைமுறையில முழுமையாக இல்லை. அதை சொல்லிடுறேன். ஆனா அது உங்களுக்கு இதுல இல்ல. அது நிச்சயமாக எஜுகேஷன் பாலிசியில இல்ல.
அதனால இந்த ரெண்டும் வந்து நிச்சயமா இல்லைன்ட்டு என்னால உறுதியா சொல்ல முடியும். மற்றபடி நீங்க பேசலாம். இல்ல நீங்க எஜுகேஷன் வாலண்டியர்ஸ் அதுல இருக்குது. பாயிண்ட் 2.1 போய் பாருங்க. இந்த 2020 கல்விக் கொள்கையில 2.1 பேராகிராஃப் போய் பாருங்க. அது எஜுகேஷன் வாலண்டியர்ஸ், இன்ஃபார்மல் எஜுகேஷன், இன்ஃபார்மலைசிங் தி எஜுகேஷன் இருக்கு. நீங்க கொஞ்சம் பார்த்து மாத்தீங்க. நான் தெளிவா படிச்சுட்டு அதை பத்தி நான் 100 கருத்தரங்க பேசிருக்கிறேன். அதனால இது எல்லாமே அதுல ஒன்று ரெண்டு டீடைல் கூட நம்ம பேசிக்கலாம். அதுக்கான தலைப்புல வச்சு நான் விவரமா பேசுறேன். ஆனா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்திய அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கையை செயல்படுத்தி இருக்கிற இந்த அரசாங்கம் கல்வி உரிமை வேணும்னு சொல்றது என்பது ஒரு நாடகம். நான் சொல்ல வரேன், அவ்வளவுதான் சொல்ல வரேன். அதனால இது ஒரு நம்பும்படியாக இல்லை. உண்மையாக இருந்தா இதற்கு வந்து இன்னொரு குழு போடக்கூடாது. ஸ்ட்ரைட்டா ஏற்கனவே இருக்குது. நீங்க இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்கல்ல, ஆளுநர் பற்றிய ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்கல்ல, அதனுடைய பேஸ் என்ன? இந்த 3 மாதத்துக்குள்ள அவங்களுடைய வந்து மறுப்பையோ அல்லது ஏற்பையோ 3 மாசத்துக்குள்ள கொடுக்கணும் கால வரையறை கொடுத்திருக்காங்கல்ல. இந்த ஜட்ஜ்மெண்டினுடைய அடிப்படை என்ன? பூஞ்சி குழு கொடுத்திருக்கிற அறிக்கை. நீதிபதி பூஞ்சி தலைமையில இந்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் பற்றிய தீர்மானிப்பதற்கான குழு. அந்த குழுவினுடைய அறிக்கையில ஆளுநர் என்பவர் எந்த as soon as possible என்பதற்கான பொருள் 6 மாதமா 4 மாதமாவது வைத்துக் கொள்ளுங்க என்று சொன்னாங்க. அதான் 3 மாதம் கொடுத்திருக்காங்க. இப்ப ஏற்கனவே அது எல்லாத்துக்கும் முன்னாடி அது இருக்கு. அதனுடைய அடிப்படையில் என்னென்ன கோரிக்கைகள் நாங்க முன்வைக்கிறோம், அதை வந்து இந்திய அரசு நிறைவேற்றணும், அதுக்கு எல்லா கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கணும், மக்கள் ஆதரவு நீங்க நேரடியா தீர்மானம் கொடுத்திருக்கணும். நான் ஒரு குழு போடுறேன்னு சொல்றது பேசுறது மாதிரி இருக்கணும். இந்திய அரசுக்கு கோபம் வந்துடக்கூடாது. இப்படிதான் இப்ப நீங்க வந்து இதுக்கு முன்னாடி தொகுதி மறுசீரமைப்புக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்கல்ல, அது என்னது? ஏற்கனவே இருப்பதை இன்னொரு 25 ஆண்டு நீடிச்சிங்கன்னு ஒரு தெளிவான மாற்று திட்டம் ஏன் வைக்கல? வைக்க போனால் இந்தியில இருக்கக்கூடிய இந்திய மாநிலங்கள் இருக்கக்கூடிய இவங்களுடைய கட்சி கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, காங்கிரஸ் உட்பட, அவன் வருத்தப்படுவான். அதனால அவர்களுக்கு வலிக்க கூடாது, கோரிக்கை வச்ச மாதிரி இருக்கணும். இதுதான் திமுக. இந்த தீர்மானம் அதுதான். ஓகே சார், ஓகே. நீட்டு தேர்வு விவகாரம் சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்கும் ஜஸ்டிஸ் ராஜன் ஏகே ராஜன் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையினுடைய அடிப்படையில் ஒரு தீர்மானங்களை நிறைவேற்றி அது மீண்டும் நிறைவேற்றி அது பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி அது நிராகரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுக்கு நாங்கள் வந்து அடுத்த கட்டமாக சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி திரும்பவும் ஒரு வழக்கு தொடுப்பதற்கும் இந்த அரசு தயாராக இருக்குது அப்படிங்கிற அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டாங்க. இப்போ இந்த கமிட்டி அமைத்து இவங்க வந்து ஜனவரி மாதம் வந்து அதை வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லி இருப்பதன் மூலமாக இதன் மூலமாக ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இந்த கமிட்டியினுடைய அறிக்கை வச்சு என்ன செய்துவிட முடியும் சார்? ஒரு ஆய்வாளர்கள் அதை பற்றிய ஒரு வல்லுநர்களை கொண்ட ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு குழு அமைப்பதெல்லாம் ஒன்றும் தவறுன்னு சொல்லல. ஆனா நான் பேசுறது ஏற்கனவே இருக்கிற குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையில் இன்னைக்கு வந்திருக்கிற டெவலப்மெண்ட் வரையிலும் பல குழுக்கள் இருக்குது, பரிந்துரை இருக்கு, நமக்கான அனுபவம் இருக்கு. இதெல்லாம் வைத்துக்கொண்டு நேரடியா கோரிக்கை வைக்கணும். இப்ப நான் ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். ஏற்கனவே அவங்க அதை பத்தி என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். என்ன செய்யணும்னா, ஏற்கனவே எப்படி இந்த சுதந்திர போராட்ட காலத்துல இது ஏன்னா இந்தியா என்பது பல இடங்களாக இருந்துச்சு, பல்வேறு ஆட்சியின் கீழே இருந்ததை வெள்ளைக்காரர்கள் தங்களுடைய அந்த ஆயுத வலிமையினால பிடித்து இந்தியா என்பதை கட்டி போட்டாங்க. அப்ப அதை வைத்து அதுக்கான ஒட்டுமொத்த சுதந்திர போராட்டம் நடத்தும் போது குறிப்பாக காந்தி தலைமை வந்ததற்கு பிறகு மிக முக்கியமான அறிவிப்பை 1939 பிறகு அறிவிச்சாங்க மிக தெளிவா. எல்லாம் தனித்தனி நாடுகளாக இருந்து இந்திய அரசாங்கம் என்பதாக ஒருங்கிணைந்திருக்கிறது. எனவே ஏற்கனவே அவர்கள் தனித்தனி நாடுகளாக இருக்கும் போது என்னென்ன அதிகாரங்களையும் உரிமைகளையும் சுய மதிப்புகளையும் பெற்றார்களோ அதே உரிமைகள் புதிய சுதந்திரம் பெற்ற இந்தியாவிலையும் வரும். பிரிந்து போவதை மட்டும் வலியுறுத்தாதீர்கள் என்பதுதான் காந்தி சொன்னார். அதனுடைய அடிப்படையில 1946 வரையிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தீர்மானம் என்ன? இந்த படை இந்தியா முழுவதுக்குமான நாணய அச்சடிப்பு, இந்தியா முழுவதுக்குமான தகவல் தொடர்பு, ரயில்வே போன்ற அந்த தொடர்புகள், இதை தவிர வேற எல்லா அதிகாரங்களும் இந்திய அந்தந்த மாநில
அரசாங்கங்களுக்கு இருக்கும். ஓகே. இது ஒரு இறையாண்மை பகிர்வாக இருக்கும். It will be a sharing of sovereignty என்றுதான் சொன்னார்கள், தீர்மானம் நிறைவேற்றினார்கள். சரி. ஆனா கையில அதிகாரம் நெருங்குகிற போது, அதுவும் காந்தியினுடைய கொலைக்கு பிறகு மொத்தமும் மாறிவிட்டது. ஓகே. அது மேலும் அந்த அரசமைப்பு சட்டம் உருவாகும் போது அந்த பிரச்சனை வந்துருக்கு. அதற்கு பிறகு அதனுடைய எதிர் விளைவாகத்தான் இந்த கோரிக்கைகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வைக்க வேண்டிய கோரிக்கை நான் நினைப்பது என்னன்னா, இந்த இதை தவிர இப்ப நான் வெளியுறவை ஏன் அதுல விட்டுட்டேன் அப்படின்னா, வெளியுறவு என்பது கன்கரண்ட் லிஸ்டா இருக்க வேண்டிய விஷயம், ஒத்திசைவு பட்டியலில் இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்முடைய அனுபவமே இருக்குது. நம்முடைய மொழி பேசுகிற மக்கள் பக்கத்து நாடுகள்ல வாழ்வார்கள். அவர்கள் மரபு வழி மக்களாகவும் இருப்பார்கள், போய் குடியேறியவர்களாக இருப்பார்கள். சரி. அவர்கள் தொடர்பான முடிவெடுக்கிற போது நம்முடைய இன அரசையும் கேட்டுக்கொண்டுதான், கருத்தையும் கேட்டுதான் இறுதி முடிவெடுக்கணும் என்பதற்காக தான் இந்த வெளியுறவில் ஒரு பகுதி என்பது நம்ம கேர்ஃபுல்லா சொல்றோம். அப்போ பண அச்சடிப்பு, இந்த அனைத்திந்திய தகவல் தொடர்பு, இந்த படை, இந்த பாதுகாப்பு, இதை தவிர மற்ற எல்லா அதிகாரங்களும் மாநிலத்திற்கு தான் வேண்டும். இந்த வரி விதிக்கிற அதிகாரமே நான் சொல்றேன், வரி விதிக்கிற அதிகாரம் முழுவதும் மாநிலத்துக்கு வேண்டும். இந்திய அரசிற்கான நிதி பங்கீடை மாநிலங்களுக்கு கொடுக்கலாம். இப்ப எப்படி பைனான்ஸ் கமிஷன் வச்சிருக்காங்களோ அது மாதிரி பைனான்ஸ் ஷேரிங் கமிட்டின்னு ஒண்ணு போட்டு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு மாநிலமும் அதனுடைய வருவாய், அதற்கான வாய்ப்புகள், அதை பொறுத்து என்னென்ன தொகை கொடுக்கணும் என்பதை அந்த குழு பரிந்துரைக்கலாம். 5 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த குழு அமைக்கப்பட்டு அந்த பரிந்துரை 5 ஆண்டுகளுக்கு செயலாகணும். அடுத்த 5 ஆண்டுக்கு இன்னொரு குழு வைக்கணும். இப்படியாக வரி உரிமை உட்பட மாநிலத்திற்கு வேண்டும். அந்த வரியை மாநிலங்கள் பகிர்ந்தளிப்பதற்கான ஒரு மெஷினரி வேண்டும். இவ்வளவுதான். இதை திமுக அரசு நேரடியாக கோரிக்கையா வைக்கணுமே தவிர, அந்த குழு போடுறேன் இந்த குழு போடுறேன்னு சும்மா காலம் கடத்திக்கிட்டு பேர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது தான். ஆனால் நேரடியாக நமக்கு இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த அரசமைப்பு சட்டம் உருவான காலத்திலிருந்து, அரசமைப்பு அவையினுடைய விவாத காலத்திலிருந்து அது எடுத்துக்கிட்டு இருக்குது. இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த ஆளுநர் பற்றிய இந்த அரசமைப்பு சட்ட விவாதத்துல பட்டேல் தலைமையில, வல்லபாய் பட்டேல் தலைமையில ஒரு சப் கமிட்டி போட்டாங்க. சரி. மாநிலங்கள் தொடர்பான முடிவெடுப்பதற்கு, அதிகாரங்கள் தொடர்பா. அந்த சப் கமிட்டியினுடைய முடிவு, ஆளுநர் என்பவர் ஒரு எப்படி பிரிட்டனுடைய ராணி இருப்பார்களோ அது போல ஒரு அலங்கார பதவியாக இருக்க வேண்டும். அவர் அமைச்சரவையினுடைய முடிவுகள் எல்லாவற்றையும் செயல்படுத்துகிற கையெழுத்து போடுவராக இருக்க வேண்டும். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவராக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரிஜினல் ஆர்டிகல் 131 டிராப்ட்ல. அது அந்த டிராப்டிங் கமிட்டி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசமைப்பு அவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பின்னால் நேரு அதை மாற்றினார். இந்திய அரசால் அமர்த்தப்படுபவர் ஆளுநர் என்பது மாற்றியது நேரு. குறைந்தபட்சம் அந்த ஒரிஜினல் டிராப்டையாவது திமுக கேட்கணும் இல்ல. ஆளுநர் பதவி வேண்டாம் என்பதனுடைய கருத்து. அதுக்கு ஒரு தேவையும் கிடையாது. அது ஒரு ஆதிக்கம். அதுதான் காந்தி 1935 சட்டத்தின்படி அவர்கள் மாநிலங்களுக்கு, மாகாணங்களுக்கு அந்த ஓட்டுரிமை கொடுத்து மாகாண அரசு அமைத்துக் கொள்ளலாம் என்பதற்கான வைக்கும் போது காந்தி அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பங்கெடுக்க கூடாது என்று சொன்னார். அதற்கான காரணம் என்ன? இது இரட்டை ஆட்சி. சரி, நீ ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு இருப்ப, பிரிட்டனுடைய நேரடி அதிகாரியாக ஓவர் பவர் செய்யக்கூடிய மேலதிகாரம் படைத்தவனாக கவர்னர் இருப்பான். சரி, அப்படிப்பட்ட ஆட்சி முறை கூடாது, அது அடிமைத்தனம் என்று சொன்னார். அதுதான் நீடிக்குது. வெள்ளைக்காரனுக்கு மேல டெல்லிக்கு நாம் அடிமையா இருக்கிறோம். எனவே இதை திமுக அரசு நேரடியா இந்த 3 அதிகாரங்களை தவிர எல்லா அதிகாரங்களும், இந்த வரி விதித்து வசூலிக்கிற அதிகாரம் உட்பட அனைத்து அதிகாரங்களும் மாநிலத்திற்கு வேண்டும். ஆளுநர் பதவி கூடாது என்ற கோரிக்கையை வைக்கணும். குறைந்தபட்சம் ஆளுநரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக வைக்கணும்.